அந்த பொண்ணு சொல்லும், இல்லை இல்லை இல்லை, ஏன் ஆண்டவர் நினைச்சாருன்னா அவரை ஒரே நாள்ல சந்திக்க முடியாது, என்ன அதுக்காக உள்ள கொண்டு போக முடியாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கே என்ன கொடுக்கிற ஜெபம், கர்த்தருக்கே ஒரு ஐடியா, ஆண்டவருக்கே ஒரு ஐடியா. நான் சொல்றேன், அவருடைய ஐடியா தான் நமக்கு வாழ்க்கையில நிறைவேணுமே தவிர நம்முடைய ஐடியா ஆண்டவருக்கு நிறைவேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. அதைத்தான் பிதாவினிடத்துல ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஜெபத்தினுடைய முன்மாதிரியை கொடுக்கிறாரு. என்ன முன்மாதிரியை கொடுக்கிறாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. யார் சித்தத்தின்படி ஆகக்கூடாதுன்னா, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய தாட்னோ, என்னுடைய ஐடியா வேண்டாம், என்னுடைய யோசனை அங்க வேண்டாம், முழுக்க முழுக்க நான் ஜெபித்தாலும் எதுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும், உங்க ஞானம் மட்டும் நடக்கட்டும், நீர் என் வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறீரோ அது மட்டும் நடக்கட்டும். அதுதான் ஜெபம். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஆமென்.